டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை சீராக் புத்தகம் 48வது அதிகாரம் 1-11 வசனங்கள். இது எலியா தீர்க்கதரிசியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இந்த முதல் வசனம், இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல எழுந்தார், தீவெட்டி போல அவருடைய சொல் பற்றி எரிந்தது, மக்களுக்கு பஞ்சம் அறிவித்தார், பற்றார்வத்தால் அவர் எண்ணிக்கை சிறிதாக்கினார், ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார், மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களுக்கு எத்தனை மாட்சிமைக்குரியவர், உமக்கு இணையானவர் யார், பெருமை பாராட்டக்கூடும். என கருவியான சொல் அக்கினி போல அவர் எழுந்தார். அவருடைய வார்த்தை அக்கினி போல இருந்தது. வானத்தில் அக்கினி கொடுத்து இதோ பொய் இறைவாக்கின் மத்தியில் குறிப்பண்ணுவதற்காக இதோ வழிபடத்தை சுட்டெரிக்க வேண்டும் என்று அக்கினி மூலம் பதில் கொடுக்கிறவரை உண்மையான தேவன் என்று சொல்லி அந்த அக்கினியிலே செயல்பட்டார். அக்கினி தேரிலே ஒரு விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த நாட்களிலே 3 ஆண்டுகள் 6 மாதம் மழை பெய்யக்கூடாது என்று சொன்னபடி மழையை நிறுத்தினார். ஆகவே வல்லமை உள்ள செயலாக இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறார். மன்னர்களை எல்லாம் தண்ணி காட்டுறாரு, இறந்தவர் குழந்தை பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கிறார். இப்படி அவர் கடவுளுடைய வல்லமை பெற்றவராக அக்கினியை சுட்டெரிக்கிறது, என்று வெளிச்சம் கொடுக்கிறது, நம்பிக்கை ஊட்டுகிறது, ஆறுதல் கொடுக்கிறது, வழிகாட்டுகிறது. அப்படிதான் அவருடைய வாழ்க்கை அமைகிறது. அதில் நிலைத்திருந்தார். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்படும் போது அக்கினியாய் செயல்பட இந்த இறைவார்த்தை கேட்கும் போது மோசத்தில் சொன்னார், உள்ளம் பற்றி எறியவில்லை என்றால் கடவுளுடைய வார்த்தை அக்கினிமயமானது. அந்த வார்த்தைக்கு நாம் செயல்படுத்தி நம்முடைய வாழ்வில் இந்த அக்கினியில் தாகம் தனிய பெற ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, பொதுமான கிருபைகளை எங்களுக்கு தருகிறீர். தொடர்ந்து ஆசீர்வதியும் பரிசுத்தமாகும் நல்ல பிதாவே. ஆமென்.